ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 23. கரண் யுத்தத்திற்கு புறப்படுகையில் அவசகுணங்கள் புலப்படுதல். ராட்சச சைன்யம் ஜனஸ்தானத்தினின்றும் புறப்படும் போது ஆகாயத்தில் மேகம் இரத்த மழையை பெய்தது. கரனுடைய ரதத்தில் பூட்டியிருந்த குதிரைகள் வழியில் தடுக்கினார் போல் விழுந்தன. ஒரு பெரிய கழுகு பயங்கரமான உருவத்துடன் துவஜத்தின் மேல் வந்து உட்கார்ந்தது. மிருகங்களும் பட்சிகளும் அங்கு வந்து விகாரமான சப்தங்களை செய்தன. செம்மேகங்கள் ஆகாயத்திலிருந்து இரத்தம் போன்ற ஜலத்தை பெய்தன. இருள் பயங்கரமாகி மயிர் கூச்சலை விளைத்து கொண்டு எங்கும் நிறைந்து நின்றது. திக்குகளும் விதிக்குகளும் பிரகாசம் இல்லாமல் இருந்தன. நரிகள் சைன்யத்திற்கு எதிரில் வந்து தீயை கக்குகின்ற முகங்களுடன் ஊளையிட்டன. இரும்பு தடி போல் கருத்து தலையற்ற உடல் ஒன்று சூரியனுக்கு அருகில் புலப்பட்டது. பருவம் காலம் அல்லாத காலத்தில் ராகு சூரியனை விழுங்கினன். காற்று மிக்க வேகத்துடன் பிரதிகூலமாக வீசிற்று. சூரியன் ஒளியற்றவனாயினன். இரவல்லாத பகலில் நட்சத்திரங்கள் மின்மினி பூச்சிகள் போல் பிரகாசிக்க தொடங்கின. மரங்கள் பூவும் காயும் இல்லாமல் தோன்றின. அந்த ராட்சச சேனையின் மேல் காற்று இல்லாமலே மேகம் போல் புகை வர்ணமுள்ள தூள் கிளம்பிற்று. குறைக்கொல்லிகள் பயங்கரமான காட்சியுடையவனாகி பெரிய சப்தத்துடன் வீழ்ந்தன. கரணது இடது புஜம் துடித்தது. அவனது கண்ட துணியும் தழுதழுத்து தடைபட்டு நின்றது. அவன் நாற்புறமும் சுற்றி பார்க்கையில் காரணமின்றி அவன் கண்களில் நின்றும் நீர்கள் பெருகின. இத்தகைய அவசகுணங்களை கண்டும் அவன் சிறிதும் பயப்படாமல் யுத்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரே எண்ணமுடையவனாகி தன் சேனையை நோக்கி, நான் இவ்வித அவசகுணங்களை சிறிதும் பொருட்படுத்த மாட்டேன். நான் கோபித்துக் கொள்வேனாயின் கூரான பானங்களை விட்டு நட்சத்திரங்களையும் கூட ஆகாயத்தினின்றும் கீழே விழச் செய்வேன். நான் இப்பொழுது அந்த பொல்லாத ராமலக்ஷ்மணர்களை கொல்லாமல் திரும்ப மாட்டேன். சூர்பனகையும் அவர்களது இரத்தத்தை குடித்து தன் கருத்தை ஈடேற்றி கொள்வாளாக. இதுவரை எனக்கு யுத்தத்தில் அபஜயம் உண்டானதில்லை. இது உங்களுக்கும் தெரியுமன்றோ? நான் கோபம் கொள்வேனாயின் இந்திரனையும் வதை செய்து விடுவேன். அப்படிப்பட்ட சாமர்த்தியமுடைய எனக்கு இந்த அற்பர்களான ராமலக்ஷ்மணர்கள் எம்மாத்திரம் என்றனன். ராட்சசர்கள் எல்லாரும் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு யமபாசத்திற்கு வசப்பட்டவர்கள் ஆகையால் சந்தோஷம் அடைந்தனர். மகானுபானவர்களான ரிஷிகளும் தேவதைகளும் கந்தர்வர்களும் சித்தர்களும் சாரணர்களும் யுத்தத்தை பார்க்க விரும்பி அவ்விடம் வந்து ஆகாயத்தில் ஒன்று கூடி ராமனுக்கு வெற்றி உண்டாகுக என்று ராமனை வாழ்த்தினர். பயங்கரமான சேனைகளால் சூழப்பட்ட கரனுடன் சியேனகாமி, பிருதுக்ரீவன், யக்ஞசத்ரு, விஹங்கமன், துர்ஜயன், கரவீராக்ஷன், பருக்ஷன், காலகார்முகன், மேகமாலி, மகாமாலி, சர்பாஸ்யன், ருதிராஜனன் ஆகிய மகா பராக்கிரமசாலிகளான 12 ராட்சசர்களும் புறப்பட்டனர். மகாபாலன், ஸ்தூலாக்ஷன், பிரமாதி, திரிசரன் என்னும் இந்நான்கு சேனாதிபதிகள் தூஷணனை சுற்றி புறப்பட்டனர். அப்பெருஞ்சேனைகள் ராமலக்ஷ்மணர்களை கிட்டி வந்தன. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా